ஹலோ எவ்ரிவன், ஐம் டாக்டர் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பேச ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, எல்லா ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர்ஸ் காமனாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரூட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட் எல்லாருமே எடுக்கிற மாதிரி அஃபர்டபுளாகவும் இருக்கணும், நியூட்ரிஷனல் வேல்யூவும் இருக்கணும் அந்த ஃப்ரூட்டில். இன்னொன்று, அந்த ஃப்ரூட் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும் எல்லாருக்குமே. இப்படி என்னென்ன ஃப்ரூட் வந்து, உதாரணத்துக்கு நம்ம ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ட்ராகன் ஃப்ரூட்டில் ப்ரைஸ் ஹையாக இருக்குது, ப்ளஸ் வந்து இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? அப்போ அதுக்கு ஈக்குவலான ஃப்ரூட் இந்தியன் ஃப்ரூட்டில் என்னென்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக் ஃப்ரூட் இருக்கும். ஜாக் ஃப்ரூட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேங்கோவும் அதுக்கு ஈக்குவலான நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. சரிங்களா? இதே வந்து நீங்கள் ஆப்பிளோ இல்லை பொமோகிரானேட்டோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபைபர் ரிச்சாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ட்ரேஸ் எலமெண்ட்ஸான மினரல்ஸ், பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். ஆனால் டெய்லி இன்டேக்கில் அது கண்டிப்பாக தேவை. ஆப்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி. சரிங்களா? கிவி ஃப்ரூட் நம்ம எடுக்கலாம், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கிவியோட மோர் ரிச் என்ன அப்படின்னா கோவா, அதாவது கொய்யா பழத்தில் அதிகமாக இருக்குது. அதிகமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட் எது அப்படின்னா கொய்யா பழம் தான். சரிங்களா? கொய்யா பழத்தும் ஜாக் ஃப்ரூட்லேயும் உங்களுக்கு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். இதே வந்து ஒரு லேடிஸாக கன்சியூம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தனுக்காக நம்ம ஒரு என்ன கார்ன் சொல்லலாம், அதாவது மக்காச்சோளத்தை ரிச் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் பச்சை பட்டாணி, காமனாக டீ எடுக்கிறோம் அப்படின்னா க்ரீன் டீயில் நம்ம பெனிஃபிஷியல் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன டீ எடுக்கலாம் அப்படின்னா சங்குப்பூ டீ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்லேயும் வச்சு வளர்த்துக்கலாம், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் காமாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சங்குப்பூ டீ டெய்லி இன்டேக் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது சீத்தாப்பழத்தில் எக்கச்சக்கமான ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மினரல்ஸும் கிடைக்குது. சரிங்களா? இது இல்லாமல் பனங்கிழங்கு அதாவது பால்ம் ஸ்ப்ரவுட்னு சொல்கிற பனங்கிழங்குல உங்களுக்கு ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபைபர் ரிச்சாக இருக்க ஒரு முக்கியமான ஒரு கிழங்குல இது ஒன்று தான். சரிங்களா? இது ஃபைபர் மட்டும் கிடையாது, இதில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டை டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்குது, ப்ளஸ் வந்து கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கவங்கள அதிலையும் கண்ட்ரோலாக வச்சுக்குது. சரிங்களா? இதை பற்றி உங்களுக்கு டவுட்டோ இல்லை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் பற்றியோ இல்லை வந்து ஆயில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுக்கலாம், எந்த மாதிரி ஆயிலெல்லாம் கன்சியூம் பண்ணால் நல்லது, இந்த மாதிரி டவுட்டோ இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.